ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழிசை சமையல் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்க எக் நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீட்டில் இருக்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. அப்படி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி செம்மையாக ட்ரை பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னா இங்கே கொஞ்சம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை எண்ணெய் நல்லா காயட்டுங்க. காஞ்ச உடனே தேவையான அளவு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்குங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் பீன்ஸ், 1/4 கப் கேரட், 1/4 கப் பட்டாணி, அவ்வளோதாங்க இதோட தேவையான காய்கறிகள். இதுவும் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. தேவையான அளவு கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அவ்வளோதாங்க இதோட மசால். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருங்க, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அது வதங்கினதுக்கப்புறம் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அப்போ தான் அந்த மசால் வந்து காயில் இறங்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக வேகட்டும். அதுக்கப்புறம் எக் நூடுல்ஸுக்கு தேவை எக் தானங்க, அதனால் நான் 2 முட்டை எடுத்துருக்கேங்க. இந்த 2 முட்டையும் நம்ம உப்பு மிளகுத்தூள் போட்டு கிண்டுறதுனா கிண்டிக்கலாம், இல்லைன்னா இதை ப்ளைனாகவே கிண்டிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக தாங்க கிண்டுறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது ஒரு பீஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதனால் ரொம்ப கிண்டாமல் பீஸாக அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் கிண்டி வச்சுக்கலாம். முட்டை வெந்தால் போதும். அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து காய் வெந்துடுச்சு. காய் வெந்ததுக்கப்புறம் நூடுல்ஸுக்கு தேவையான அளவு நான் 2 கப்பு தண்ணி வந்து இதில் ஊற்றிருக்கேங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம நூடுல்ஸ் போடணும். ஸோ 2 பாக்கெட் மேகி நூடுல்ஸ் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மேகி நூடுல்ஸ் வந்து நான் வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன நூடுல்ஸ் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் 2 பாக்கெட் நூடுல்ஸை வந்து இதில் உடச்சி போட்டுக்கிறேங்க. ஸோ நல்லா வந்து இது வேகணும். ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் லைட்டாக சரியாக குக் பண்ணலைன்னா அது வந்து ரொம்ப வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு 90% இதில் நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து எடுத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச முட்டை பீஸை இதில் போட்டுக்கலாங்க. அதோட மேகி மசாலா பாக்கெட் நான் 2 வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. ஸ்டார்டிங்லேயே சேர்த்திங்கன்னா மசாலா வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ கடைசியில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம மசாலாவை வந்து சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நீங்கள் நல்லா கிண்டி விடணும். அப்படியே போட்டு மூடி வச்சிங்கன்னா மசாலா வந்து வேகாமல் அங்கங்கே தனித்தனியாக நின்றுக்கிறோம். ஸோ நான் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் தான் அடுப்பு இருக்குது. நம்ம ஃப்ளேம் வந்துட்டு ஹையில் வச்சுக்கக்கூடாது எப்போயுமே. ஏன்னா மசாலா போட்டதுக்கப்புறம் சீக்கிரம் அந்த தண்ணியெல்லாம் வந்து இழுத்துரும். அதனால் நான் வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாகவே வந்து நூடுல்ஸில் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் போட்டு அப்படியே வந்து சுட சுட பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப 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 பிடிச்ச ஐட்டங்க. வீட்டில் யாருமே வந்து நூடுல்ஸ் ரெசிபினா பிடிக்கலைன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான செம்மையான ரெசிபி தாங்க. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.